அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். என்னென்னு கேட்டால், இப்போ வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு, பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு, அதையும் தாண்டி ஒழுக்கமான ஒரு பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. காரணம், இன்றைக்கி வந்து நம்மளோட ஒழுக்கமெல்லாம் சீர்குலைஞ்சு போயிட்டுருக்குது. பிள்ளைகள் நல்லா வளர்ந்தாலும், நல்லா வளர்ந்து வந்தாலுமே அதுகளை திசை திருப்புறத்துக்கும் வழி மாற்றுறதுக்கும் நிறைய விஷயங்கள் எங்களோட பிள்ளைகளை அழகான மனசை அசிங்கமாக்குறதுக்கான நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதனால் இதில் வந்து நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எப்பயுமே அது குறை இது குறை சொல்கிறதையும் தாண்டி நாம் வந்து நம்ம பிள்ளைகள் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து எது முக்கியமான விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்க எங்கே சுற்றி நம்ம பிள்ளைகள் நமக்கு நல்ல பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ பாடசாலைக்கு போகிற பிள்ளைகளும் கூட ஒரு காலத்தில் நம்மளாம் அந்த சார் டீச்சர்ஸ்னால் ரொம்ப அங்கே வந்தாலும் அங்கே காங்கும் போதே நம்ம இங்கே பயப்படுவோம். அப்படி இருந்து நம்ம காலம் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் சாரும் டீச்சரோ மாணவர்களும் ஒரு நல்ல ஒரு உறவாக நல்லா பயணிக்கிறாங்க. அப்படிங்கிற உண்மைக்குமே ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஸ்டூடெண்ட்ஸும் அதாவது மாணவர்களும் ஆசிரியர் மாறும் ஒரு நெருங்கிய உறவில் இருக்கிறாங்க. அப்போ அது வந்து பிள்ளைகளுக்கு பயம் இருக்காது. நல்லா கேட்டு படிப்பானுங்க, அந்த இதனால் கேட்டுக்கிடுவானுங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் கூட, அப்படி நெருங்கி போகிற பிள்ளைகள்கிட்ட ஒரு சில ஆசிரியர்கள் தவறான ஒரு எண்ணத்தோட, தவறான தொடுகையாக இருக்கலாம், தவறான செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பிள்ளைகளை வந்து நிறைய பாதிக்குது. அப்போ ஒரு சில பிள்ளைங்க என்ன செய்யுங்க, என்னன்னாலும் வீட்டில் வந்து அம்மா அப்பா கிட்ட உடனே வந்து சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, கிளாஸ்மேட்டில் இருக்கிற பிள்ளைகளோட பிரச்சனையா, இல்லாட்டி ஸ்கூல் என்ன சரி பிரச்சனையா, இல்லாட்டி ஒரு தலைவலி காய்ச்சல், எதுனாலுமே அதுக சொல்லுவாங்க. ஒரு சில பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து எந்த கதையும் சொல்கிறதில்ல. ஏன்னா அம்மா ஏசுவாங்க, அம்மா அடிப்பாங்க, நம்ம இதை போய் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற பயம், குற்ற உணர்வோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிள்ளைகள் வந்து சொல்கிறதில்ல. எந்த விஷயம் நடந்தாலும் பிள்ளைகள்கிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு அம்மா அப்பா இருப்பாங்களா இருந்தால் மட்டும்தான் அது வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம தான் கேட்கணும், இன்றைக்கி ஸ்கூலில் என்ன விஷயம், படிச்சிங்களா, சாப்பிட்டியா, ஏதாவது பிரச்சனையா, என்ன பாடம் அப்படின்னு அந்த விஷயம் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களும் எல்லா விஷயம் நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லுவோன்னு, எந்த விஷயம்னாலும் வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களும் பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்புங்க. நம்ம சார் ஒருத்தர் நம்ம எப்படி பழகணும், டீச்சர்ஸ்ட்டு எப்படி பழகணும்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுத்தா தான் அவங்க அந்த குறிப்பிட்ட வயசு வரும்போது சார்மா டீச்சர் மேலே ஒரு வெறுமனே ஒரு மரியாதையோடு சரி அதுக்கு பழகுங்க. மேலே பழகுங்க. அதுக்கு மேலே பயம் இருக்கும். சார் டீச்சர்ஸ் மேலே பயம் இருக்கும். பயம் இருந்தால் தான் இந்த மாதிரி தவறுகள் செய்ய போவோம். அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு 10 அடி தள்ளி ஒரு சேரோ டீச்சரோட இருந்து 10 அடி தள்ளி இருந்து பழகிறது அது எல்லா வகையிலையும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதையும் தாண்டி ரொம்ப கூட நெருங்கி பழகும் போது அது மாணவர்களாக இருக்கலாம், மாணவிகளாக இருக்கலாம், அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்குது. அதே போல் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒரு சாராக இருப்பார், அவர் வந்து ஒரு பாடசாலை மாணவியாக அவரோட தேவைக்கு பயன்படுத்திக்கிறதும், இல்லாட்டி வெளியில் போகல கூட்டிகிட்டு போகிறதும், இந்த மாதிரி தான் சின்ன பச்சை குழந்தைகளை அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு நீ சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பிள்ளைகளை நம்ம எவ்வளோக்கு பாதுகாத்துக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கலாம், அது பிரச்சனை இது பிரச்சனை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட இதுகளை நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்வோம். அதே நேரத்தில் இப்போ வந்து ஒரு பாடசாலை படித்தவங்க, அதாவது பாடசாலை அதிபர் ஆசிரியராக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியவங்க, ஒரு பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய அவங்களுக்கு வந்து ஏதாவது தவறு செஞ்சுட்டா அவங்க தவறுக்கு தண்டனை கிடையாது. அவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்துட்டு அந்த ஒரு ஸ்கூலில் ஒரு சார்னா அவரை வந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாற்றுறது, இல்லாட்டி இன்னொரு வேறு ஏரியாவுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி தான் நடக்குது. அதே நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு அவங்கள அடித்து அநியாயம் பண்ணி போலீஸில் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஜெயிலில் போட்டு சகல தண்டனையும் கடைசி வரைக்கும் கிடைக்குது. அதே நேரத்தில் ஒரு படித்த ஒருத்தருக்கு அவங்க தவறு செஞ்சுட்டாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த குற்றம் மறைக்கப்படுது, அவங்களுக்கு தண்டனை கிடைக்காம போகுது, அந்த தவறுலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதையும் தாண்டி இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு தண்டனை தான் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தவறு செஞ்சது யாராக இருந்தாலும் சரியான தண்டனை கிடைச்சி ஆகணும் அப்படிங்கிற நம்ம உறுதியாக இருக்கணும். நம்ம பார்த்தோம், அண்மையில் ஒரு பாடசாலை மாணவி இறந்து போனதுக்கு எவ்வளோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, என்னென்னமோ பிரச்சனை போனிச்சானா இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு பதில் கிடச்சிருக்கா, முடிவு கிடச்சிருக்கானா எதுவுமே சரியாக தெரியலை. வழக்கு இருக்குன்றாங்க, வழக்கில் முடிவு தெரியுங்கிறாங்க. ஆனால் இறந்து போன பிள்ளை இறந்து போனது தான், அந்த குழந்தை இறந்தது அவரோட அம்மா அப்பா தான் இறந்து போனாங்க. ஆனால் இன்னும் சரியான ஒரு முடிவு கிடைக்கல, ஒரு தீர்மானம் தண்டனையும் கிடைக்கல. அப்போ சரியான தண்டனை கிடைக்கணும் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும். அதோடைய இனிமேலுக்கும் இப்படி நடக்காமல் இருக்குது. இந்த பாடசாலை மாணவிக்கு சரியான நீதி கிடைச்சா மட்டும்தான் ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனவே அன்பார்ந்த உறவுகளை எங்களோட பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். நன்றி.